Hi guys, welcome back to EJ Edwin Vlogs. So நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, சென்னை டு கன்னியாகுமரி ஓகேங்களா. ஸோ சென்னை டு கன்னியாகுமரி வந்து பைக்கில் போகிறோம், நானும் என்னோடய பிரதரும் தான் சிசிஜி EJ. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து கன்னியாகுமரி. ஸோ ரைட் பார்த்திங்கன்னா நைட்டுனால நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பிரேக்கில் இருக்க அந்த பிரேக் டைமில் வந்து ஒரு விலாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இப்போ பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கே கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன ரூட்டு, மதுரை அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை டு கன்னியாகுமரி. நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் போய் சேருவோம். ஸோ போகிற வழியில் ரோட்ஸ்லாம் செம்ம இருட்டாக இருக்குது. நம்ம வண்டியில் ஃபாக் லேம்ப்ஸு அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கனால அவ்வளோ தெரில, ரோட்ஸ்லாம் கிளியராக தான் வியூ இருக்குது. ஸோ என்ன ஒன்று, மழை பெய்யுது. ஸோ அந்த மழையை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் போகிற வ்ளாகை வந்து மினியாக ஒரு வ்ளாக் எடுத்து நான் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இதுதான் நம்ம வந்த வண்டி. ஸோ MT-15 தான் வந்தோம். இது வந்து டிக்கி வலிக்காமல் இருக்குது. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு பிரேக் போடுவோம். ஸோ அந்த பிரேக் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ரோடு ஃபுல்லாகவே எப்படி தான் கைஸ் இருட்டா. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் வந்து நான் வந்து ஒரு பிரேக் போடுவேன். ஸோ அந்த பிரேக்கில் வந்து நான் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஸோ கைஸ் 250 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அகெயின் இங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் ஒரு டீ போட்டு பிரேக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது. கைஸ் அடுத்த பிரேக் போட்டாச்சு. தேனி ஹைவேஸ் 250 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா மில்க் பிக்கிஸ் மில்க். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 11:30. ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா திருச்சி ஹைவேஸில் இருக்கோம். வந்துட்டோம், திருச்சி வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸு வில்லியனர் ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆகுது. ஸோ அவன் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு 2 hours நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் கைஸ். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பிளான்டே கிடையாது, எல்லாமே வந்து அன்பிளான்ட் ட்ரிப்பு தான். இந்த ட்ரிப்பு கரெக்டாக வந்து 800 கிலோமீட்டர்ஸ். ஸோ 800 கிலோமீட்டர்ஸ் வந்து நைட் ரைட். ஸோ நைட் ரைட் ட்ராவல் பண்ணி 800 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணுறது தான் டார்கெட். அங்கே போய் உங்களுக்கு சன்ரைஸ் காட்டுறதுக்காக தான் மெயினாகவே போகிறது. ஸோ சன்ரைஸ் பாருங்கள், பார்த்து இந்த வீடியோவுக்கு எந்த லைனில் போகணும்னு சொல்கிறேன். அந்த லைன் பார்த்திங்கன்னா லாரி போகும், சரிங்களா? அப்படியா போகுது பார்த்தீங்கன்னா லாரி. ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த எண்டில் ஒரு லைன் வரும்ல, அந்த ரோட்ஸ் முடிகிற லைன், அந்த லைன் எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த லைனே பிடிச்சிட்டு போங்க. எதனா வண்டி வரும்போதுக்கு மட்டும் கொஞ்சம் நவுந்து விட்டுட்டு அவங்க போயிட்ட பிறகு திருப்பி அதே லைன் பிடிச்சிட்டு போகலாம். ஸோ நைட் நேரம்னால ஈஸியாக தான் இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தோம், பட் ஓகே, நல்லா தான் இருக்குது.
சரிங்களா? இந்த லைனில் போகிறாங்கள இவங்க வரும்போது கொஞ்சம் நவந்து வந்துட்டு அவங்க போயிட்ட பிறகு இந்த லைனை பிடிச்சிக்கணும். அது பக்கத்தில் லைனில் பார்த்திங்கன்னா லாரிலாம் போகும். ஸோ அதுதான் வந்துன்னா எப்படி ட்ராவல் பண்ண எந்த வே எடுத்து போகணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஸோ அது முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி ஆகுது. ஸோ 3 மணி ஆகுதா 2:55. ஸோ நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 300 கிலோமீட்டர்ஸு 300 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுற பிறகு அங்கே வந்து இன்னொரு பிளான் அது அங்கே போய்ட்டு ரைடர் ரெடி ஆகிட்டாப்புல. ப்ராப்பர் கியர்ஸில் தாங்க வந்துடுவேன். ஹெல்மெட்டு எல்லாமே நான் ப்ராப்பராக தான் வச்சுருக்கோம். இது வந்து எனக்கு பின்னாடி வலிக்காமல் இருக்க உட்காரத்துக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. 2 பேரும் இந்த கண்ணாடி கிளாஸஸ் இந்த கண்ணாடி வந்து சில நேரம் ஃபாக் ஆகிடுது, இன்னொரு நேரத்தில் ரோடுலாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்காகவே நாங்கள் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒன்றுத்துக்காக தான். சரி கைஸ், நாங்கள் ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னடா நெக்ஸ்ட்டு எவ்வளோ பிரேக்கு? நெக்ஸ்ட் ஒரு மேபி 4 o'clock or 150 kilometers. 4 o'clock. சரி, ஓகே கைஸ், பாய். நாங்கள் இது போட்டிருக்கோம்ல, ஃபாக் லைட் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியுது, மற்றபடி இந்த ரோட்ஸ்லாம் அவ்வளோலாம் தெரியாது. பட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, நல்லா இருக்குது. நைட் ரைடு தாங்க நல்லா இருக்குது. டே ரைடோட டேன் ஆக மாட்டோம், கலரு போகாது, தண்ணி தாங்க எடுக்க மாட்டேங்குது, டயர்ட்னஸ் இருக்காது guys. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயர்ட்னஸ் இருக்காது, மோஸ்ட்லி டஸ்ட் இருக்காது, ரோடு வந்து காமாக இருக்கும். இந்த பெரிய வண்டிங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்தா போதும். அது மாதிரி பீஸ்ஃபுல் ரைடாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்குலாம் யாருமே ஃபாஸ்ட்டாக போகல எனக்கு தெரிஞ்சு. ரோடு காலியாக இருந்தாலும் எல்லாருமே 80-90 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து நல்லா இருக்குது இந்த ரைடு. ஸோ ஓகே, நாங்கள் ரைடை வந்து கேரி ஆன் பண்ணுறேன். ஏன்னா ஃபோனெல்லாம் இப்படி பிடிச்சிட்டே போகிறது கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டாப்பிங் அப்போ உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மதுரை டோலு, மதுரை வந்துட்டோம் கைஸ். மதுரை வந்துட்டோம் கைஸ். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி சரிங்களா? அது பக்கத்தில் ஏதோ இருக்கேடா பரமக்குடி. ஸோ நம்ம போக வேண்டிய லைன் பார்த்தீங்கன்னா அந்த சைட் போகணும். நாங்களே இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். பட் இப்படியா போகக்கூடாது, இப்படியா தேர்ட் எக்ஸிட். மதுரை ரவுண்ட் போட்டதுலேருந்து தேர்ட் எக்ஸிட். ஓகேவா? சரி, அப்படியே வண்டி விடு தம்பி. சாரி கைஸ், நாங்கள் மாற்றி வந்துட்டோம், அதனால தான் இந்த மாதிரி போகிறோம். ஸோ இந்த லைன் எடுக்கணும். ஸோ அப்படி போனால் ராமேஸ்வரம், அப்படி வந்தால் கன்னியாகுமரி. சரி, போகலாம். ஒரு இது ஒன்று க்ராஸ் ஆகுது, அந்த பிண்டி மில்லது தானே இது. ஸோ இந்த ரோடை பிளாக் பண்ணி வண்டி திருப்புறாங்க பாருங்களேன். போக முடியும். அது போயிடுச்சு. ஸோ இதுக்கே ஒரு 30 minutes ஆகிடும் போல. பார்த்தீங்களா இது எப்படி எவ்வளோ பெருசு பாருங்க. கஷ்டப்பட்டு திருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். பட் பிரச்சனை என்னென்னா இன்னும் 180 kilometers இருக்குது. 2 hours 30 minutes சம்திங் கட்டுது. நாங்கள் போவே 7 மணி ஆகிடும். ஸோ இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்குறது டவுட்டு தான். பிகாஸ் வந்து நடுவில் மழை, அதுவும் இல்லாமல் க்ரூசிங் ஸ்பீடும் 100 தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நடுவில் டிராஃபிக்கில். ஸோ சன்ரைஸ் பார்ப்போமான்னு தெரில. பட் வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டு நான் வீடியோ போடுறேன்.
கோவில்பட்டி டு திருநெல்வேலி ரோட்டில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு சரியான வியூங்க. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா நம்மளால் வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆக முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ரெயின், அதுவும் இல்லாமல் டிராஃபிக்னால டிலே ஆகிடுச்சு. இன்னும் வந்து 1.5 hours to 2 hours இருக்குது. ஸோ அதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு சன்ரைஸ் காட்டலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள். ரைஸ் பார்த்துக்கோங்க. அந்த விண்டு மில் சுற்றுதா, ஸ்கை வந்து அப்படியே உங்களுக்கு சன்ரைஸ் ஆகிற நிலமையில் இருக்கா. ஸோ இந்த இடத்துல தாங்க நாங்கள் நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்டு மில் தான். அதை பார்க்குறதோட இது நல்லா இருக்குங்க. அங்கே பாருங்களேன், சன்ரைஸ் ஆகுதுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதா? வேறு லெவலில். ஸோ அது என்னால் காட்ட முடியல, பட் நான் இது காட்டியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி இருக்கு? கேமராவில் வந்து பிரைட்னஸ் அதிகப்படுத்தி உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி. ஸோ நல்லா இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எந்த 100 kilometers. சரி வாங்க ரைட். ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு திருப்பி கிளம்புறோம். இங்கே நல்லா மழை பெய்யுது பார்த்தீங்களா? சரியான மழை. ஆனால் வண்டியே ஆஃப் பண்ணல எவ்வளோ நாள். பீச்சு அதுதான் கன்னியாகுமரி பீச்சா. இங்கே ஒரு டீ கடைக்கு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு போகிறோம். ஸோ இது ஒரு கஃபே. இங்கே வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்புறோம். முள்ளடா சாமி, ரொம்ப டயர்டாக இருக்குங்க. சரி நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு உங்களை நான் ஈவினிங் மீட் பண்ணுறேன். பாய். ஒரேடியாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அங்கேருந்து 7 மணிக்கு கிளம்புனோம். இப்போ இன்றைக்கி வந்து 8 மணிக்கு ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் ரூம் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். என்னால் சுத்தமாக முடியல. அவ்வளோ அவங்களுக்கு காட்டுறேன். கோவில் இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு டீசெண்டாக இருக்குது. ஓகே, இங்கே தூங்கிட்டு சாயங்காலம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்தாச்சு. அந்த 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே 8 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். டியூ டு ரெயின். ஸோ கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா 2 ஆகிடுச்சு. அப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரைஸ் நாங்கள் கன்னியாகுமரி வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இங்கே தான் வந்தோம். போட்டு எங்கேயோ போகணுமா, அதுக்கு டைமில் மழை பெய்யுது காண்டாவது. But you should enjoy the climate, dudes. Enjoy the climate. அங்கே பாருங்கள், அந்த போட்லாம் எந்த காலத்து போட்டுன்னு தெரியல. ரொம்ப பெருசாக இல்லை guys. ஒரு 5 minutes ரைட் போகணுமா, போய் ஆப்போசிட்டில் போனோம்னா அந்த டெம்பிள் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம விவேகானந்தா எங்கடா இருக்காது ஆப்போசிட். அதுவா? That's the statue. Yeah.
ஓ அந்த ரெண்டுத்துக்கு இதில் ஏறி நான் அதில் போகணுமா? இல்லை நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன் ப்ளூம் ஆக்சுவலி அந்த ஸ்டாச்சுவில் போக முடியாது, அது பக்கத்தில் இருக்கிற அந்த விசிட்டிங் இதில். சரி கைஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கன்னியாகுமரி வந்து காட்டுட்டேன். 800 கிலோமீட்டர்ஸு ரைட் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறேன். பாய் கைஸ்.